அலாரம் அடித்தது. சண்முகம் கண்களை விழித்தான். பக்கத்தில் கண்களை திருப்ப தாரா படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள். என்னாச்சு தாரா? வயிறெல்லாம் எரியுதுப்பா, தாங்க முடியல. மாத்திரை தரட்டுமா? எடுத்து நானே போட்டுக்கிட்டேன். என்னையம்மா எழுப்பல? சீக்கிரம் எழுந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க ஆபீஸுக்கும் போகணுமே. ரொம்ப வலி அதிகமா இருக்கா? அழத் தொடங்கினாள். சண்முகம் அவசரமாக படுக்கையை விட்டு எழுந்தான். ஒரு மாதிரி தவிப்பாகிவிட்டது. பைக்ல உட்கார முடியுமா? உள்ளே போய் அவசரமாக பல் தேய்த்து முகம் கழுவி கொண்டு வந்தான். டிரெஸ் மாற்றி கொண்டான். குழந்தைகள் இரண்டும் நல்ல உறக்கத்தில் இருந்தன. புறப்படு, வெளியே பூட்டிக்கிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். குழந்தைங்க எழுந்துட்டா தெரியும், நீ வா. அவளை அணைத்து பிடித்து வாசலுக்கு கொண்டு வந்தான். கதவை பூட்டிவிட்டு கீழே வண்டியை இறக்கினான். மணி 4. விடிய கூட இல்லை. இருட்டு கப்பி கிடந்தது. நாய் ஊளையிட்டது. லாரிகளின் சப்தம் அவ்வப்போது. எங்கேயோ பழைய சினிமா பாட்டு கேட்டது. பைக்கை ஸ்டார்ட் செய்தான். மெதுவா உட்காரு. சரியா உட்கார்ந்தியா? புடிச்சுக்கோ கெட்டியா. தைரியமா உட்கார்ந்துருவியா? போகலாமா? சண்முகம் தனியாரில் வேலை பார்க்கும் மனிதன். சாதாரண ஆபீஸ் வேலைதான். செக்ஷன் இன்சார்ஜ். சம்பளம் பிடித்தம் போக கையில் 15,000 சொச்சம் வரும். தனியாக வெளியே அக்கவுண்ட் செலுத்துவதில் 2,000 ரூபாய் வரும். 2 குழந்தைகள். பையனுக்கு வயது 9, பெண்ணுக்கு 6. சண்முகத்திற்கு 37 வயது. பணக்கார வாழ்க்கை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஓரளவுக்கு கண்ணியமாக குடும்பம் நடக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். போன வருடம் கூட தாரா நன்றாகத்தான் இருந்தாள். அதன் பிறகுதான் இந்த வயிற்று வலி பிரச்சனை தொடங்கிவிட்டது. அல்சர் என்றார்கள், இல்லை என்றார்கள். குடலில் ஏதோ பிரச்சனை என்றார்கள். பலவித டெஸ்டுகள், மருத்துவ வசதி. ஆனால் பிரச்சனையை இன்னமும் சரியாக டயக்னைஸ் பண்ண எந்த டாக்டராலும் முடியவில்லை. 2 முறை அட்மிட் ஆகி திரும்பவும் வந்துவிட்டாள். இப்போது அதிகமாகிறது. சமீப காலத்தில் சண்முகம் படும் வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல. எத்தனை பணச்செலவு, லீவெல்லாம் வீணாகிறது. உடம்பு கஷ்டம் சமாளிக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு வர தொடங்கிவிட்டது. மாதம் மருந்துக்கே 3,000க்கும் மேலாகிறது. தவிர இது மாதிரி அடிக்கடி டாக்டரிடம் வரவு. வீட்டில் 4 மணிக்கு எழுந்து டிஃபன் சமையலை முடித்து குழந்தைகளை எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு சண்முகம் ஆபீஸுக்கு புறப்படுவதற்குள் தலை சுழன்றுவிடும். சண்முகம் சமையல் கற்று வைத்திருந்த காரணத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சமாளிக்கவும் உடம்பு மனதில் தெம்பு வேண்டாமா? கிளினிக் வந்துவிட்டது. அவளை எப்போதும் பரிசோதிக்கும் டாக்டர் தான். பார்த்தார். சண்முகம், புதுசா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கார். டெல்லியில இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட டாக்டர். நிச்சயமா அவரால் ஒரு நல்ல பதில உங்களுக்கு சொல்ல முடியும். சரி டாக்டர், நானே பிக்ஸ் பண்ணி தர்றேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்ப பெயின் ரிலீவர் போட்டிருக்கேன், அட்மிஷன் வேண்டாம். இருவரும் வீடு திரும்பி விட்டார்கள். நீ படு, நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். தாரா படுத்து விட்டாள். சண்முகம் மளமளவென வேலைகளை தொடங்கி விட்டான். சண்முகம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். அப்பா அம்மா உயிருடன் இருக்கிறார்கள். இவர்கள் அண்ணன் தம்பி 6 பேர், சகோதரிகள் 3 பேர், 9 பெத்தவள் அம்மா. 6 பேரில் சண்முகம் 4வது தான். முதலில் கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் திருமணமாகி வேலைக்காக தனித்தனியே சென்று விட்டார்கள். சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து கொடுத்தாகிவிட்டது. பெரியண்ணன் வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறார்கள். சண்முகம் முதலில் பெரியண்ணனுடன் கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தான். முதலில் எல்லோருடனும் கலந்து பழகிய தாரா படிப்படியாக விலக தொடங்கினாள். பிரச்சனைகளை இவள் உருவாக்கினாளா அல்லது மற்றவர்களா என தெரியவில்லை. ஆனால் சுருக்கென கோபம் வந்துவிடும் தாராவுக்கு. அந்த வேகத்தில் வார்த்தைகளை கொட்டி விடுவாள். அப்படி அம்மாவிடம் இவள் பேச போக அது பெரிய இஷ்யூ ஆகிவிட்டது. அம்மா அழத் தொடங்கி ரகளையாகி வாத பிரதிவாதங்கள் முத்தி போய் அன்று இரவே, என்னங்க வேற வீடு பாருங்க, நான் இந்த வீட்ல இருக்க முடியாது. சண்முகம் மௌனமாகவே இருந்தான். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு சண்டை தினசரி தொடர்ந்தது. அம்மாவை அழைத்து, சண்முகம் நீ தனியா போயிடுடா, உன் பொண்டாட்டியோட அராஜகம் தாங்கல. அழுதாள் அம்மா. சண்முகத்துக்கு கூட்டை விட்டு பிரிகிறோமே என்றிருந்தது. உடனடியாக வீடும் கிடைத்து விட்டது. மகளுக்கு அப்போது வயது 2, பையனுக்கு 5. தனியாக குடித்தனம் என்ற போது சுலபமாக இல்லை. மண்டை இடித்து கொண்டது. எப்படியோ சமாளித்து ஒருவிதம் செட்டில் ஆகிவிட்ட இந்த நேரம் இவளது நோய். முதலில் அட்மிட் ஆன போது அப்பா அம்மா
அம்மா என குடும்பம் மொத்தமும் தாராவை வந்து பார்த்தது. இது தொடர்கதையானதும் வருவது குறைந்து நின்றே விட்டது. சண்முகம் மட்டும் பல சமயம் ஆபீஸில் அரை நாள் லீவு போட்டுவிட்டு பெற்றவர்களை பார்க்க போவான். திரும்பி வந்து விடுவான். அவர்கள் தாராவை திட்டி தீர்ப்பார்கள். சண்முகம் ஆபீஸில் வந்து உட்கார்ந்திருந்தான். வேலை ஓடவில்லை. அன்று சம்பள நாள். பட்ஜெட் போட்டுக் கொண்டிருந்தான். செக்ஷன் ஆபீசர் அழைத்தார். எஸ் சார், இன்னைக்கு புதுசா ஒரு லேடி வேலையில சேர்றாங்க சண்முகம். லேடிங்கிறத விட பொண்ணுன்னு சொல்லலாம். 21 வயசு. முதல் வேலை உங்க செக்ஷன்ல தான் போட போறேன். வேலை கத்து கொடுங்க. நான் நிறைய லீவு போடுறேனே. அதுக்கு தான் அவ. உங்க ஆப்சன்ஸ அவ சமாளிப்பா இல்லையா? சரி சார். 11 மணிக்கு வந்து விட்டாள் ரேகா. ரிப்போர்ட் செய்து அரை மணி நேரத்தில் சீனியர் செக்ஷன் ஆபீசர் அழைத்து வந்தார் ரேகாவை. அறிமுகப்படுத்தினார். பால்கோவா நிறத்தில் பந்தய குதிரை போல தளதளவென இருந்தாள் ரேகா. வசீகரமான கண்கள், சுடிதார் போட்டிருந்தாள். ஆங்கிலம் அழகாக பேசினாள். தமிழ் தெரியுமா? நாங்க நார்த்ல இருந்தாலும் தமிழ் குடும்பம் தானே. வீட்டு பாஷை தமிழ் தான். உட்காருங்க. தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்னால வந்ததுண்டா? அப்பாவுக்கு அகமதாபாத்ல வேலை. நான் பிறந்தது இங்க தஞ்சாவூர்ல தான். உங்க பேரண்ட்ஸ்? அகமதாபாத் அங்கதான் இருக்காங்க. எங்க அண்ணன் கடைசி வருஷம் MBBS படிக்கிறான் கல்கத்தால. இங்க தங்கி இருக்கிறது எங்க? எங்க சித்தி வீட்ல. பட் நான் லேடிஸ் ஹாஸ்டல்ல தேடிப்பேன். ஏன்? நமக்கு ரிலேட்டிவ் வீட்ல தங்க டெலிகேட்டா இருக்கு. நம்ம சுதந்திரம் போயிடும். வெரி குட். வேலைகளை இனி பார்க்கலாமா? அவளுக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கினான். படபடவென புத்திசாலித்தனமாக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள். நிறைய சந்தேகங்கள் கேட்டாள். ஆர்வத்துடன் செயல்பட்டாள். சண்முகத்துக்கும் அவள் வந்த பிறகு உற்சாகமாக இருந்தது. அந்த வார கடைசியில் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் கிடைத்து விட்டது. தாராவை அழைத்து போனான். பரிசோதித்தார். குடல்ல இன்ஃபெக்ஷன் ஆகி குடல் டேமேஜ் ஆயிருக்கு. டாக்டர், ஒரு மேஜர் ஆபரேஷன் குடல்ல பண்ணணும். பண்ணிட்டா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம். சரி டாக்டர். ஆபரேஷனுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஆகும். மிரண்டான் சண்முகம். தவிர முன்னும் பின்னும் செலவாகும். 8ஆம் தேதி ஆபரேஷன். நீங்க 6ஆம் தேதி அட்மிட் பண்ணிடுங்க. அது வரைக்கும் பெயின் ரிலீவர் தரேன். டயட்ல இருக்கணும், ரெஸ்ட்ல இருக்கணும். நிச்சயமா டாக்டர். என்னங்க, 1 லட்சத்துக்கு எங்க போறது? செஞ்சுதானே ஆகணும். லோன் ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. கிடைச்சாலும் பிடித்தம் போக வர்ற சம்பளத்துல குடித்தனம் பண்ண முடியாது. பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாம் ஒன்று சேர்கிறது. என் வயதுக்காரர்கள் பல பேர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? ஆபீஸில் கவலையாக இருந்தான். ரேகா அருகில் வந்தாள். சார், இந்த லெட்டரை எப்ப அனுப்பணும்? நான் அதை செக் பண்ணணுமா? இப்ப என் மனசுல எதுவும் நிக்கல ரேகா. சாரி சார். அவள் இருப்பிடத்திற்கு போய்விட்டாள். உணவு இடைவெளி வந்ததும் ரேகா கேண்டீனுக்கு போய்விட்டாள். சாப்பாடு முடித்து திரும்பி வந்தாள். சார், சாப்பிட்டாச்சா? இல்லம்மா. ஏன்? எதுவும் கொண்டு வரல. நேரம் இல்ல, பிடிக்கல. அருகில் வந்தாள். சாருக்கு சொல்ற காரணமா ஆறுதல் கிடைச்சா சொல்லலாமே. அவன் நிமிர்ந்தான். சொல்லலாமா, அதுல தப்பே இல்ல. எனக்கு ஒரு நல்ல நட்பு வேணும். மனச கொட்டி பகிர்ந்துக்க ஒரு ஸ்நேகம் தேவை. அது ஆணா இருக்கணும்னு என்ன கட்டாயம்? பெண்ணா இருக்க கூடாதா? அன்றில் இருந்து தொடங்கி தினசரி கொஞ்சம் என பேச தொடங்கிவிட்டான். சற்றே கவலையுடன் அவள் கேட்க தொடங்கியதும் சண்முகம் சகலத்தையும் அவிழ்த்து கொட்டிவிட்டான். ரேகா அனுதாபத்துடன் அவனை பார்த்தாள். நான் என்ன செய்வேன் ரேகா? பணம், உடம்பு, மனசு எல்லாமே எனக்கு பிரச்சனையா இருக்கு. வித்ட்ராயல் போட்டா ஆபீஸ்ல 50,000 சாங்ஷன் பண்ணுவாங்க. மீதி 50,000 வெளியில புரட்டணும். வட்டிக்கு வாங்கணும். வட்டி கட்டுனா சம்பளத்துல இடிக்கும். பட்ஜெட் வதைக்கும். இப்படி ஒரு மிடில் கிளாஸ் அவஸ்தப்படுறத விட சாகலாம். ப்ளீஸ் சார். அப்படியே சொல்றீங்க? நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட மாட்டீங்களா? வாயே, நான் தான் காஃபி கூட போட்டு தரணும். சிரித்தாள். வர்ற சண்டே வர்றேன் சார். அன்னைக்கு ஈவினிங் தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும். அப்படியா சார்? ஆஸ்பத்திரியில ஒருத்தர் கூடவே இருக்கணும் இல்லையா? இருக்கணும். அவளையும் விட முடியாது, குழந்தைங்களையும் தனியா விடக்கூடாது. நான் என்ன செய்வேன்? அவங்க மனுஷங்க யாரும் இல்லையா சார்? இருக்காங்க. ஆனா ரத்த பந்தங்கள் எதுவும் இல்ல. எல்லாம் தூரத்து சொந்தம். ஒட்டாது. ஏன் உறவுகள் வராது. ஒரு கஷ்டம்னா பகை பாராட்டலாமா சார்? தெரியலமா. யாரு கேட்க முடியும்? ஒன்னு செய்யலாம். புது அப்பாயின்மெண்ட். நான் லீவ் போட முடியாது. அதனால உங்க வீட்ல வந்து தங்கிக்கிறேன். ரேகா, என்ன சொல்ற? காலையில எழுந்து எல்லாம் செஞ்சு குழந்தைங்களை அனுப்பிட்டு உங்களை ஆஸ்பத்திரியில வந்து பார்த்து சாப்பாட்டை கொடுத்துட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன். முடியுமாமா? மனசு உண்டுனா மார்க்கம் உண்டு சார். ஈவினிங் ஆபீஸ் விட்டு உங்க வீட்டுக்கு போய் குழந்தைங்களை கவனிக்கணும். இதை நான் செஞ்சுட்டா டென்ஷன் இல்லாம நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கலாமே.
ரேகா, ரேகா. அவள் கைகளை பிடித்து கொண்டான் சண்முகம். பெரிய அளவுல நீ உதவிகளை செய்ய போறமா? இந்த உதவிகளை உன்கிட்ட இருந்து ஒத்துக்கிறதா வேண்டாமான்னு பயப்படுறேன். ஏன் சார்? குருவி தலையில பனங்காய் தாங்குமா? உன் வயசுக்கு நாளைக்கே உனக்கு உடம்புக்கு ஒரு உபாதை ஏற்பட்டா உங்க அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? நானே சொல்லிக்கிறேன். கவலைப்பட வேற பிரச்சனையே இல்லையா சார் உங்களுக்கு? பணத்தால தற்சமயம் என்னால உதவ முடியுமான்னு தெரியல. கஷ்டம்தான். தேகத்தால் செய்யலாம் இல்லையா? சண்முகம் கவலையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஞாயிற்றுக்கிழமை காலை தாரா ஆரம்பித்தாள். என்னங்க, ஆஸ்பத்திரியில நீங்க என் கூட இருந்துட்டா குழந்தைங்களை யார் பாத்துப்பாங்க? அத நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகி பிபி ஏறுனா ஆஸ்பத்திரிக்கு போய் உபயோகம் இல்ல, ஆபரேஷனை நடத்த முடியாது. சரி, இது நியாயமான கவலை தானுங்க. எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் வருவாங்க, அவங்க கிட்ட குழந்தைகள் பொறுப்பை விட்டுருக்கேன். பயமில்ல தாரா. ரேகா அடுத்த 15 நிமிடங்களில் வந்துவிட்டாள். வா ரேகா, தாராவிடம் அழைத்து போனான் சண்முகம். என்னோட கலீக் ரேகா குழந்தைங்களை பாத்துக்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கா. முடியுமா? நீங்க கவலையே படாதீங்க, நிம்மதியா போங்க. சார் உங்க கூட இருப்பார். குழந்தைங்களை கிட்டத்தட்ட மறந்துடுங்க. தாரா அவள் கைகளை பிடித்து கொண்டாள். ரொம்ப தேங்க்ஸ்மா. குழந்தைகள் இரண்டும் வந்தன. அருண் உமா, இந்த ஆன்டி தான் உங்க கூட இருப்பாங்க. முதலில் குழந்தைகள் சற்று விலகித்தான் நின்றன. கார் வந்து விட்டது. ரேகா, நாங்க வரட்டுமா? இது ஹாஸ்பிட்டல் போன் நம்பர். உனக்கு என்ன வேணும்னாலும் தகவல் கொடு. நீங்க புறப்படுங்க சார், நான் பாத்துக்கிறேன். கார் புறப்பட்டு போய்விட்டது. குழந்தைகளிடம் வந்தாள் ரேகா. உங்க 2 பேருக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும்? நான் இங்க இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கமான், சொல்லுங்க. குழந்தைகள் இரண்டும் லிஸ்ட் தந்து விட்டன. வெரி குட். இப்ப கொஞ்ச நேரம் ஏதாவது விளையாடலாமா? குழந்தைகளை ஏதோ ஒரு விளையாட்டை சஜெக்ட் செய்ய அவளும் உற்சாகமாக அவர்களுடன் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தாள். இரண்டும் குஷியாகிவிட்டன. இது மாதிரி யாரும் அவர்களுடன் விளையாடியதில்லை. வீடு எந்த நேரமும் சீரியஸாக இருக்கும். சத்தமாக ஆடியோ சிஸ்டத்தை போடக்கூடாது, அம்மாவுக்கு அது பாதிக்கும். இப்போது அதை சத்தமாக கேட்டார்கள். சீடி போட்டு நடனம் ஆடினார்கள். இரவு 8 ஆனது. நான் சாப்பாடு ரெடி பண்றேன். சமையல் கட்டிற்குள் போனாள். முதலில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது, அதன் பிறகு சுலபமாகிவிட்டது. குழந்தைகள் ஆலு பரோட்டா கேட்டிருந்தனர். அதை தயாரிக்க தொடங்கினாள். 8:45க்கு 2 பேரும் விரும்பி சூடாக சாப்பிட்டார்கள். ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. எங்க அம்மா முடியாதவங்க. எப்பவும் அப்பா தான் சமையல். காலையில பண்ணுனதை சூடு பண்ணி நைட்டு போட்டுருவார். கன்றாவியா இருக்கும், அருண் சொன்னான். பாவம்பா, முடியல. அப்படி சொல்லக்கூடாது. எதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். நாங்க அப்படித்தானே இருக்கோம் ஆண்டி. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. சோ நான் சொல்றபடி கேட்கணும். நிச்சயமா ஆண்டி. எல்லாத்துக்கும் டைம் டேபிள் போட்டு தருவேன், ஸ்கூல்ல தர்ற மாதிரி. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தா பரிசு தருவேன். சரி ஆண்டி. காலை எழுந்து படிப்பது முதல் இரவு படுக்கைக்கு போவது வரை டைம் டேபிள். படிப்பு, சாப்பாடு, டிவி, மியூசிக், விளையாட்டு எல்லாம் வேணும். ஓகே? சரி ஆண்டி. காலை 4 மணிக்கு அலாரம் வைத்து எழுந்தாள். வேலைகளை தொடங்கிவிட்டாள். டிஃபன், சாப்பாடு என சகலமும் தயாரித்து பூஜை அறையில் விளக்கேற்றினாள். வாஷிங் மிஷினில் துணி தன் பணியை செய்து கொண்டிருந்தது. வீடு பெருக்கி துடைத்தாள். தூங்கியாடும் குழந்தைகளை அவ்வப்போது எழுப்பி படிக்க வைத்தாள். ஹாட் பேக்கில் ஆஸ்பத்திரிக்கு தேவையான உணவு வகைகள், பிளாஸ்கில் பால் என சேகரித்து கொண்டாள். காலை 7:30க்குள் சகலமும் தயாராக குழந்தைகளை ரெடி பண்ணி சாப்பிட வைப்பதற்குள் 8:15. ஆட்டோ வந்தது. அவர்களை அனுப்பிவிட்டு அவசரமாக கதவை பூட்டிக் கொண்டு வாசலில் இறங்கினாள். சண்முகத்தின் டிவிஎஸ் 50 இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். ஆஸ்பத்திரிக்கு அரை மணி நேரத்தில் அதில் வந்து விட்டாள். வாரேக்கா, இதுல டிஃபன், சாப்பாடு, காஃபி எல்லாம் இருக்கு. எனக்கு டைம் ஆச்சு, ஈவினிங் வரேன். குழந்தைங்க சமத்தா இருந்தாங்க. போய்கொண்டே இருந்தாள். சண்முகம் பிரமித்தான். தாராவுக்கு டயட் தான். ஆஸ்பத்திரியில் இட்லி தந்திருந்தார்கள். சண்முகம் டிஃபன் சாப்பிட்டான். ரேகாவின் கைப்பக்குவம் பிரமாதமாக இருந்தது. நாளை ஆபரேஷன் என்பதால் இன்று பல டெஸ்டுகளும் நடந்தன. ஆபரேஷனுக்கு அவளை தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். சண்முகம் அருகில் வந்து உட்கார்ந்தான். ஏங்க, குழந்தைங்க ரெண்டும் கவலையே படாத தாரா. ரேகா கவனமா பாத்துப்பா. அந்த பொண்ணுக்கு குடும்பம் இல்லையா? கல்யாணம் ஆகல, ஹாஸ்டல்ல இருக்கா. நமக்காக இப்ப வெக்கேட் பண்ணிட்டு வந்திருக்கா. அப்புறம் இடம் கிடைக்குமா? நீ ஆபரேஷன் முடிஞ்சு போனதும் 3 மாசம் நிச்சயமா பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். அப்ப யார் பாக்குறது? என்னால எல்லாத்தையும் கவனிக்க முடியுமா? கடவுளா பார்த்து இந்த பொண்ணை அனுப்பி இருக்கார். உபயோகப்படுத்திப்போம். தாரா அதற்கு மேல் பேசவில்லை. மறுநாள் விடிந்தது. 8 மணிக்கு தியேட்டருக்கும் கொண்டு போய் விட்டார்கள். 8:45க்கு ரேகா வந்தாள். இந்தாங்க சார்.
ரொம்ப கஷ்டப்படுறியாமா? சேச்சே, நேத்து 4 மணிக்கு எழுந்தேன், பத்தல. இன்னைக்கு 3:30க்கே எழுந்துச்சிட்டேன். ரிலாக்ஸா செய்ய முடிஞ்சது. உன்னை கசக்கி பிழியிரோமோ? நான் என்ன துணியா? கேட்டுவிட்டு கலகலவன சிரித்தாள். நான் வர்றேன். ரேகா, ஆபீஸ்ல உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். புறப்பட்டு விட்டாள். இந்த பொண்ணுக்கு என்ன தலையெழுத்து? ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்து படுக்கையில் கொண்டு வந்து போட்டார்கள். நினைவு திரும்ப மறுநாள் ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு டென்ஷன் முடிந்து விட்டது. சண்முகத்துக்கு வெளியே போக முடியாததால் தொலைபேசி மூலம் பணத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான். நண்பர்கள் நிறைய என்பதால் ஓரளவுக்கு உதவினார்கள். ஆபரேஷன் முடிந்து முதல் 3 நாட்கள் தாரா ரொம்பவும் அவஸ்தைப்பட்டாள். அதன் பிறகு படிப்படியாக சரியாக தொடங்கிவிட்டது. 4வது நாள் ரேகா வரும்போது தாரா விழித்திருந்தாள். குழந்தைங்க 2 எப்படிமா இருக்கு? உங்க 2 பேரையும் மறந்தாச்சு. அவள் சந்தோஷமாக சொன்னது தாராவுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. கவலையே படாதீங்க, பல வேலைகளை சுயமா அவங்களே செய்யற அளவுக்கு பயிற்சி கொடுத்திருக்கேன். உங்களை இனிமே எதுக்குமே அவங்க நாட மாட்டாங்க, சரியா? போய்விட்டாள். சண்முகம் டிஃபன் சாப்பிட தொடங்கினான். என்ன டிஃபன்? தாரா கேட்க, இன்னைக்கு ரவா தோசை, சட்னி, சாம்பார். பிரமாதமா இருக்கு. ஒவ்வொரு ஐட்டமும் எப்படி பண்றா தெரியுமா? தாரா பேசவில்லை. நான் இப்ப டென்ஷன் இல்லாம இருக்கேன். என்னோட பாரங்கள் பலதையும் அந்த பொண்ணு தன் தோல்ல தூக்கி வச்சிட்டு இருக்கா. மேலும் நாட்கள் ஓடின. 12 நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்படி நேர்ந்தது. டாக்டர் வந்து பார்த்து டிஸ்சார்ஜ் கொடுத்து விட்டார்கள். நாளைக்கே நீங்க கூட்டிட்டு போகலாம், ஆனா கண்டிப்பா 3 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருந்தே ஆகணும், டாக்டர் கண்டிப்புடன் சொன்னார். மாலை சண்முகம், ரேகா இருவருமாக சேர்ந்து தாராவை வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார்கள். ரேகா படுக்கை விரித்து தயாராக வைத்திருந்தாள். தாரா வந்து படுத்து விட்டாள். மூச்சு வாங்கியது. குழந்தைங்க எங்க? 2 பேரும் டியூஷன் போயிருக்காங்க. கண்களை மூடிட்டு படுத்தாரா. சண்முகம் சமையல் அறைக்குள் வந்தான். இனிமே உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ரேகா. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல சார், நானே செஞ்சுப்பேன். வீட்லயும் அவங்கள கவனிக்கிறதும் தான் உங்க வேலை. குழந்தைகள் வந்தன. அம்மாவிடம் பேருக்கு கொஞ்சம் நின்றுவிட்டு உள்ளே வந்து விட்டார்கள். தாராவுக்கு கோபம் வந்தது. அவர்களை ரேகா கையாளும் விதம் சண்முகத்தை பிரமிப்பில் ஆழ்த்தியது. அத்தனை பிரமாதமாக 12 நாட்களில் குழந்தைகளை வடிவமைத்திருந்தாள். இரவு உணவுக்கு டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்தான். சுட சுட ஆப்பம். ரேகா, இத்தனை பிரமாதமா ஒவ்வொரு ஐட்டத்தையும் செய்ய எங்க கத்துக்கிட்ட? எங்க அம்மா கிட்ட சார். குழந்தைகள் சாப்பிட்டு விட்டு உறங்க போய் விட்டார்கள். ரேகாவும் குழந்தைகளோடு போய் படுத்து விட்டாள். சண்முகத்துக்கு சந்தோஷமாக இருந்தது. பெரிதாக ஒரு தொகை செலவானாலும் குடும்பம் உருக்குலையவில்லை. அந்த வகையில் ரேகாவுக்கு மானசீகமாக நொடிக்கு நொடி நன்றி சொல்லிக் கொண்டிருந்தான். தாரா வீட்டுக்கு வந்து 3 வாரங்கள் ஆகிவிட்டன. வீட்டுக்குள் ஓரளவு நடமாட தொடங்கிவிட்டாள். சண்முகம் 2 வாரங்கள் வீட்டில் இருந்து விட்டு இன்று காலைதான் டியூட்டியில் சேருவதாக இருந்தான். ரேகா, 2 பேருமா வண்டிலேயே போயிடலாம். சரி சார். சண்முகம் தன்னாலான உதவிகளை ரேகாவுக்கு செய்ய தொடங்கிவிட்டான். இருவரும் பைக்கில் ஏறி ஆபீஸுக்கு போவதை ஜன்னல் வழியாக பார்த்தாள் தாரா. அவளுக்கு அது பிடிக்கவில்லை. டிஸ்சார்ஜ் ஆகி வந்த முதலே சண்முகமும் குழந்தைகளும் அவளிடம் அதிகமாக ஒட்டி கொள்வது தாராவுக்கு பிடிக்கவில்லை. சண்முகம் மனைவியை கவனித்துக் கொண்டதால் ரேகா அவள் பக்கம் அதிகம் வரவில்லை. தாரா வீட்டை ஒரு முறை பார்த்தாள். பிரமாதமாக இருந்தது. ஒரு தூசு தும்பு இல்லை, பளிங்கு போல இருந்தது. வீட்டின் முகமே மாறி இருந்தது. சமையல் கட்டும் வேறு மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்தது. சண்முகம் அதை சொல்லி சொல்லி ரேகாவை சிலாகித்துக் கொண்டிருந்தான். தாராவுக்கு இன்னும் எரிச்சலானது. பேசிவிட வேண்டும் என்று அவரிடம் இது தொடர்பாக விவாதித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒரு 3வது மனுஷி எந்த உறவும் இல்லாமல் நிரந்தரமாக இங்கு தங்குவது முறையல்ல. எதற்கும் ஒரு எல்லை உண்டு. மாலை வந்தது. இருவரும் ஒன்றாக பைக்கில் வந்து இறங்கினார்கள். குழந்தைகள் அவளை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடித்தன. அவர்களுடன் ஐக்கியமாகிவிட்டாள். ஆன்ட்டி, இன்னைக்கு நைட் பூரி பண்ணுங்க. அவ்வளவுதானே, வெளுத்து கட்டிடலாம். சண்முகம் காஃபி குடித்து விட்டு தாராவிடம் வந்தான். எப்படி இருக்க? பரவாயில்ல, இப்படி உட்காருங்க. சொல்லு. நான் ஓரளவு நடமாட தொடங்கியாச்சு. இனிமே நீங்க என்ன கவனிக்க வேண்டாம். சரி, இனிமே நீங்க வீட்டு வேலைகளை கவனிக்கலாம். ரேகாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கேன். நான் அத சொல்லல. பின்ன ரேகாவை ஹாஸ்டலுக்கு அனுப்பிடலாம். அதுக்கு இப்ப அவசரம் இல்ல. ஹாஸ்டல்ல இடம் தேட 4 நாள் அலையணும். என்னங்க, ஒரு அந்நிய பொண்ணை இத்தனை நாள் வீட்டுல தங்க வச்சுக்கிறது சரியில்லை. அவளுக்கு சம்மதம், நமக்கு எந்தவித கஷ்டமும் இல்ல. நம்ம 2 பேரையும் விட்டு குழந்தைகள் அவ இருந்தா சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்? என்ன பேசுறீங்க?
நீ படுத்துட்ட, குழந்தைகளை கவனிக்க என்னால முடியல. 10 ரேங்க் மேல இருந்த 2 பேரும் முதல் 3க்குள்ள வந்திருக்காங்க. பெரிய விஷயம் இல்லையா? சாப்பாடு, டியூஷன், பாட்டு கிளாஸ் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. அவ போக வேண்டாம். சரி, எத்தனை காலம் இருப்பா? நம்ம வீடு சாசுவதமா? நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்க வேண்டாமா? நடக்கட்டும். அப்படி நடந்தா சந்தோஷமா அனுப்பி வைப்போம். இப்ப தொந்தரவு பண்ணாதே. உள்ளே போய் விட்டான். மறுநாள் ஆபீஸுக்கு சண்முகம், ரேகா புறப்பட்டு போக பக்கத்து வீட்டு பெண்கள் 2 பேர் காலை 11 மணிக்கு வந்தார்கள். தாரா, எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, இப்ப வீட்ல நடமாட தொடங்கிட்டேன். கொஞ்சம் நோய் பற்றி, டயட் பற்றி எல்லாம் கேட்டார்கள். யார் அந்த பொண்ணு? சொந்தக்காரியா? இல்ல, ஆமா. யாரா இருந்தாலும் அவளை ரொம்ப நாள் வீட்டோட வச்சுக்காத. ஏன், உங்க வீட்டுக்காரர் என்ன கிழவரா? அவரும் வாலிப வயசுதான். இது சும்மா ஜாதி குதிரை கணக்கா இருக்கு. குழந்தைங்க நல்லா ஒட்டிக்குது. எல்லாருமா சேர்ந்து கடைசியில உங்களை ஓரம் கட்டிட போறாங்க. தாராவுக்கு திக்குன்றது. சேச்சே, என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர். இப்ப நல்லவர் தான், என்னைக்கும் அப்படி இருப்பார்னு என்ன நிச்சயம்? தாராவுக்கு கோபம் வந்தது. அதை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். இத பாருங்க தாரா, பல பேர் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. பச்சையா சொன்னா கொஞ்ச மாசங்களா நீங்க நோயாளி. உங்க புருஷன் எத்தனை காலம் பட்டினியா இருப்பார்? அவருக்கு பசிக்காதா? தாராவுக்கு திக்குன்றது. போய்விட்டார்கள். ஒழுங்காக இருந்த பெண்ணுக்குள் விஷம் தூவி விட்டார்கள். தாரா தவிக்க தொடங்கினாள். இதை ஆற போடக்கூடாது, போட்டால் ஆபத்தாக முடிந்துவிடும். என்ன ஆனாலும் சரி, இன்று இதற்கொரு முடிவை கட்டியாக வேண்டும். காத்து கொண்டிருந்தாள். மாலை 6 மணிக்கு சண்முகம், ரேகா இருவரும் வந்து விட்டார்கள். 7 மணி சுமாருக்கு ரேகாவை தாரா அழைத்தாள். என்ன, நீ இனிமே ஹாஸ்டலை பாத்துக்கலாம் ரேகா. நான் தெளிஞ்சிட்டேன். எனக்கு இங்க இருந்து போகணுங்கிற எண்ணம் இல்ல. குழந்தைங்க அப்செட் ஆயிடுவாங்க. நான் பெத்த குழந்தைகள் அவங்க. 2 பேரோட எதிர்காலத்துல எப்படி இருக்கணும்னு நான் தீர்மானிக்கிறேன். குரலில் கடுமை இருந்தது. ஹாஸ்டல் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இருக்கலாம். அவள் பேசவில்லை. என் குடும்பத்தை, குழந்தைங்களை அழகா இத்தனை காலம் பராமரிச்ச உன்னை நான் மறக்க மாட்டேன். அவள் 4 அடி நடக்க, ரேகா நில்லு. என்ன, நீ போக கூடாதுன்னு அவர் சொல்லுவார். அதை மதிக்க வேண்டாம். நான் சொல்றத நீ கேளு, ஓகே? சண்முகம் ஆபீஸில் இருந்து வந்த பிறகு ரேகா கேட்டாள். லேடிஸ் ஹாஸ்டல்ல உடனடியா இடம் கிடைக்குமா? யாருக்கு? எனக்கு தான் சார். இந்த வீட்ல இருந்து நீ போக போறதா யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். தாரா நுழைந்தாள். தாரா, நீ போய் படுமா. என்ன இது? நான் படுத்துட்டே இருந்தா என் குடும்ப வாழ்க்கை படுத்துடும். அதான் எழுந்து உட்கார்ந்துட்டேன். ரேகாவை இதுக்கு மேல கஷ்டப்படுத்துறது முறையில்ல. அனுப்பிடலாம். அவளுக்கே போக இஷ்டம் இல்ல. குழந்தைங்க துடிச்சு போயிடும். சொன்னா புரிஞ்சுக்கோ. இங்க நான் துடிச்சிட்டு இருக்கேன். உங்க புத்தி மாறிடாம இருக்கணுமேனு. சண்முகம் சடார் என திரும்பினான். இதுக்கு என்ன அர்த்தம் தாரா? ரேகா எழுந்து வந்தாள். சார், இந்த சந்தேகம் மேடத்துக்கு எப்ப வந்தாச்சோ அப்பவே இந்த வீட்ல நான் இருக்கிறது நியாயம் இல்ல. நாளைக்கே நான் புறப்பட்டு போய் தோழி வீட்ல தங்கிட்டு ஹாஸ்டல தேடிக்கிறேன். நோ, நீ போக கூடாது ரேகா. அவளே போறேன்னு சொல்லும் போது நீங்க ஏன் தடுக்கணும்? சடார் என திரும்பினான் சண்முகம். இப்ப அவளே போறேன்னு சொன்னாலா, இல்ல நீ சொல்ல வச்சியா? சரி, நான் தான் சொன்னேன்னு இருக்கட்டும். இப்ப என்ன? தாரா, இது தப்பு. உதவி செய்த உன்னதமான ஒரு பொண்ணையும் கட்டுன புருஷனையும் இணைச்சு வச்சு பாக்குறது மகா கேவலம். நீ மணிசிங்கிற லெவலுக்கு கீழே இறங்குனது கொடுமை. நிறுத்துங்க. ஊரே பேச தொடங்கியாச்சு. சண்முகம் நிலை குலைந்தான். ரேகா அவனை பார்த்தாள். உள்ளே போய்விட்டாள். அடி பாவி, உன் மனசுல இத்தனை விஷம் வச்சிருக்கியா? உதவி செய்த நம்ம வீட்டுக்காக தன்னை தேய்ச்சுக்கிட்ட பெண்ண ஒரு நொடியில தூக்கி வீசிட்டியே. அவள் பேசவில்லை. குழந்தைகள் வந்தன. சண்முகம் 2 குழந்தைகளையும் அழைத்தான். என்னப்பா? ஆன்ட்டிக்கு ஊர்ல சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லையா, தந்தி வந்திருக்கு. ஆன்ட்டி புறப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. போகவே கூடாது. உமா அழ தொடங்க. என்ன உமா இது? ஆன்ட்டியை இந்த வீட்ல பணைய வச்சிருக்கா? ஆன்ட்டி கூட ஊருக்கு நானும் போவேன். நிமிர்ந்தான் சண்முகம். 2 பிடிவாதத்தின் உச்சியில் போய் நின்று கொள்ள சண்முகம் தவித்தான். ரேகா வெளிப்பட்டாள். இருட்டி போச்சு, இப்பவா போற? தாரா கேட்டாள். ரேகா திரும்பி தாராவை பார்த்தாள். மனசு வெளிச்சமா இருந்தா புற இருட்டு பாதிக்காது. வரட்டுமா? குழந்தைகள் ஓடி வந்து அவளை கட்டி கொண்டு அழத் தொடங்கின. ரேகாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. மண்டியிட்டாள். அருண், உமா 2 பேரும் தயவு செஞ்சு சமத்தா இருக்கணும். நான் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாச்சு. புறப்பட்டு போறேன். நீங்க இல்லாம எப்படி ஆண்டி நாங்க இருப்போம்? ஏன் பெத்தாம்மா நான் செத்தா போயிட்டேன்? தாராவின் குரல் கொந்தளித்தது. ரேகா அவனை பார்த்தாள். பிளீஸ், குழந்தைகளுக்கு எதுவும் புரிய வேண்டாமே.
பிரச்சனை பெரியவங்களை தாண்ட வேண்டாம், பிஞ்சில வெம்பிட்டா மனநோய் தான் மிஞ்சும். நானும் படிச்சவதான், அதை கண்டு கொள்ளாமல் நான் வர்ற பசங்களா, ஆண்டிக்கு அவசரம், என் மேல அன்பு வச்சிருந்தா டாட்டா காட்டுங்க பாக்கலாம். இரண்டும் அழுது கொண்டே வாசல் வரை வந்தன. ரேகா இருட்டில் கலந்து மறைந்தாள். குழந்தைகளுக்கும் சண்முகத்திற்கும் சாப்பிட பிடிக்கவில்லை. தாரா வற்புறுத்த வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு தூங்கினர். நள்ளிரவில் முனங்கல் சப்தம் கேட்டது. சண்முகம் எழுந்தான். முனங்கல் வந்த திசையை பார்த்தான். குழந்தைகள் பக்கத்தில் இருந்துதான் எழுந்து போனான். உமாதான் முணங்கியது. தொட்டால் நெருப்பாக கொதித்தது. சண்முகம் பதறிவிட்டான். குழந்தைக்கு ஜுரம் கொதிக்குது பாரு. தாரா ஓடி வந்தாள். என்னவோ முணங்குறா. அருகில் காதை வைத்து கேட்டாள் தாரா. ரேகா ஆண்டி போகாதீங்க, ரேகா ஆண்டி. தாரா முகம் மாறியது. சண்முகமும் அதை கேட்டான். பாத்தியா, அவசரப்பட்டா வர்ற விளைவு இதுதான். குழந்தையோட பிஞ்சு மனசுல வேரூன்றி கிடக்க அவளை சுலபமா விரட்டிட்டோம். பாதிப்பு குழந்தைக்கு. இப்ப என்ன செய்யலாம்? டாக்டரிடம் வந்து சேர்ந்தார்கள். பரிசோதித்தார். மை காட், 104 தாண்டுது. இது பிட்ஸ்ல கொண்டு போய் விட போகுது. உடனே அட்மிட் பண்ணணும். குழந்தையை எமர்ஜென்சியில் போட்டு வேண்டிய சிகிச்சைகளை தொடங்கி விட்டார்கள். தாரா முகம் பேயறைந்த தினசில் இருந்தது. டாக்டர் வெளிப்பட்டார். யாரு ரேகா? எங்க ரிலேட்டிவ் பொண்ணு டாக்டர். குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்ப கூட இல்லையா? இல்ல, வெளியூருக்கு போயிருக்கா. தேடி பிடிச்சு கொண்டு வாங்க. அவங்க தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். சீக்கிரம். சண்முகம் தவித்தான். ரேகா இருக்குமிடம் சண்முகத்துக்கு தெரியாது. ஒரு தோழி வீட்டில் இருந்துவிட்டு பிறகு ஹாஸ்டலை தேடிக் கொள்வதாக சொல்லி இருந்தாள். நாளை ஆபீஸுக்கு வரும் வரை பொறுத்தாக வேண்டும். அதுவரை குழந்தை தாங்குமா? நெஞ்சுக்குள் பீதி சுழன்றது. தாரா அதைவிட மோசமான நிலையில் இருந்தாள். ஒவ்வொரு நொடியும் நரகமாக இருந்தது. சண்முகம் புறப்பட்டு ஆபீஸ் வாசலுக்கு வந்து விட்டான். வேண்டாத தெய்வம் இல்லை. சோ, அவள் எங்கே இருக்கிறாள் என்று விலாசத்தை வாங்கி வைத்திருக்க வேண்டும். தப்பு செய்து விட்டேன். ஆத்திரம் முழுக்க தாராவின் மேல் திரும்பியது. படுபாவி, குழந்தைக்கு ஏதாவது நேர்ந்துட்டா நிச்சயமா நீதாண்டி காரணம். உள்ளுக்குள் ஒரு ஓலம் புறப்பட்டது. சரியாக 9:50க்கு ரேகா ஆடி அசைந்து வந்து கொண்டிருந்தாள். சண்முகம் ஓடினான். ஓடி வரும் அவனை பார்த்து ரேகா பதற சண்முகம் விவரத்தை சொல்லி முடித்ததும் அழுது விட்டான். ரேகா ஆடி போனாள். இருவரும் பறந்தார்கள். ஏறத்தாழ ஆஸ்பத்திரியை அடைந்து விட்டார்கள். ரேகா உள்ளே அழைத்து செல்லப்பட்டாள். குழந்தை பலவித டியூப்களின் இணைப்புகளுடன் பரிதாபமாக கிடந்தது. ரேகா அருகில் வந்தாள். காதுக்குள், நான் ரேகா ஆண்டி வந்திருக்கேமா, கண்ணை திறந்து பாருமா என்றாள். திரும்ப திரும்ப அதே வாசகத்தை கழிவுடன் சொல்லிக் கொண்டே இருந்தாள். ஏறத்தாழ 1 மணி நேரம் போல அருகில் இருந்தாள். படக்கென கண்களை திறந்தது. ஆண்டி மெல்ல அழைத்தது. ரேகா மெதுவாக முத்தமிட்டாள். ஆண்டி, ஆண்டி உன் கூடவே இருக்கேன். இனிமே எங்கேயும் போக மாட்டேன். அதன் முகத்தில் ஒரு வெளிச்சம். மருந்தின் மயக்கத்தில் கண்கள் மூடிக்கொண்டன. ரேகா வெளியே வந்து விட்டாள். 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வெளிப்பட்டார். சண்முகம், பயமில்ல, குழந்தை ஆபத்தான கட்டத்தை கடந்தாச்சு. தேங்க்யூ டாக்டர். நன்றியா அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. குழந்தை பிழைச்சது அவளாலதான். ஏறத்தாழ மரண வாசல்ல நின்ன குழந்தைய அவங்க மீட்டுட்டாங்க. டாக்டர் போனதும் சண்முகம் ரேகாவிடம் வந்தான். படக்கென அவள் கைகளை பிடித்து கொண்டு அழத் தொடங்கிவிட்டான். என்ன சார் இது? என் குழந்தைய காப்பாத்திட்ட. ஒரு ஜென்மத்துக்கு உனக்கு நான் கடன் பட்டிருக்கேமா. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அவ கண்களை முழிச்சு வீட்டுக்கு போகலான்னு சொன்னதும் உன்னை தேடுவாமா. நீ தயவு பண்ணி இரு. இப்ப கூட ஆபீஸ்க்கு போகாத. நான் எம்டி கிட்ட பேசிக்கிறேன். ரேகா ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து விட்டாள். சண்முகம் தாராவிடம் வந்தான். நீ ஒரு மனுஷிதானா? தாரா சீற்றத்துடன் நிமிர்ந்தாள். என்ன பேசுறீங்க? உமாவ 10 மாசம் சுமந்து பெத்த தாய் நீ. உன் குழந்தை அவளால பிழைச்சிருக்கு. அவளுக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டியா? எதுக்கு? என்ன கேள்வி இது? நீங்க தான் அவ கைய புடிச்சுக்கிட்டு இப்ப பிரமாதமா ஒரு டிராமா பண்ணீங்களே. நர்சிங் ஹோம் மொத்தமும் ஓசி சினிமா பார்த்தாங்க. அந்த குரலில் எகத்தாளம் வழிந்தது. சண்முகம் ஆவேசமாக கைகளை ஓங்கி விட்டான். ரேகா தடுத்து விட்டாள். சார் பிளீஸ், எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்க பர்சனல் பிரச்சனைகளை வீட்ல போய் வச்சுக்கங்க. தாரா இருவரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு வேகமாக வெளிநோக்கி நடந்தாள். ஐயோ, அவங்க போறாங்க. ரேகா பதற, விடு ரேகா, போகட்டும். போனா யாருக்கு நஷ்டம்? குழந்தை நிச்சயமா இவள கேட்காது. உறக்க சண்முகம் சொன்னது தாரா காதில் விழுந்தது. ஒரு நிமிடம் போல் நின்றாள். சட்டென வெளியேறிவிட்டாள். சண்முகத்தை ஓரிடத்தில் பிடித்து கொண்டு வந்து ரேகா உட்கார வைத்தாள். அவ என்ன போய் சண்முகம் ஏதோ சொல்ல வர, போதும் சார், நீங்க படிச்சவர் இல்லையா? இது மாதிரி படபடக்கிறது சரியா?
பொது இடம், அந்த உணர்வு வேண்டாமா? நான் என்ன கேட்டேன் ரேகா, நீ குழந்தைய பெத்த தாய், குழந்தை மீண்டாச்சு, மீட்டு தந்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றது பண்பாடு இல்லையா? இத நான் கேட்டது தப்பா ரேகா? மெதுவா மெதுவா, எதுக்கு சார் நன்றி? நான் கேட்டனா? நீ கேட்கலமா? சார், அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, வீட்டை விட்டு அனுப்புனாங்க. மறுபடியும் என் தேவைய பலவந்தமா குழந்தை உண்டாக்கியாச்சு, என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு ஒரு மாதிரி அவமான உணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதான் எப்படியோ ஒளியட்டும். நான் உங்களுக்கு நட்பாகி வீடு வரைக்கும் வந்தது தப்போன்னு தோணுது சார். இல்லம்மா, அதுதான் என் புழுக்கமான வாழ்க்கையில இன்னைக்கு தென்றலா வந்திருக்கு. சரி, குழந்தை தெளியற வரைக்கும் நான் இங்க இருக்கேன். இல்ல ரேகா, நீ வீட்டுக்கு வரணும். நீ இல்லனா குழந்தை இருக்காது. ரேகா சங்கடமாக உணர்ந்தாள். கடவுளே, இது என்ன கொடுமை? அந்த வீட்டில் நான் இருக்க முடியுமா? தாராவும் நானும் சண்டையா போட முடியும்? இது எங்கே போய் முடியும்? அதே நேரம் தாரா பூட்டை திறந்து வீட்டிற்குள் வந்து விழுந்தாள். அழுகை, ஆவேசம் இரண்டுமே பீரிட்டது. அழுது தீர்த்தாள். நீ ஒரு மனுஷிதானா? அந்த கேள்வி திரும்ப திரும்ப நெஞ்சுக்குள் சுழன்றது. விடு ரேகா, போகட்டும். இவ போனா யாருக்கு நஷ்டம்? குழந்தை நிச்சயமா இவளை கேட்காது. தாரா நெஞ்சுக்குள் தம்மென்று யாரோ மிதித்ததை போல இருந்தது. உமாவை பெற்ற தாய் நான், குழந்தை என்னை கேட்காதா? அந்த அளவுக்கா என் குழந்தையை இவள் தன் பக்கம் இழுத்து வைத்திருக்கிறாள்? நிஜம்தானே? நான் பக்கத்தில் இருந்தும் என் குழந்தை கண்விழிக்கவில்லையே. அவள் வந்ததும் பிழைத்து விட்டதே. ஒரு தாய்க்கு இதைவிட அவமானம் இந்த உலகத்தில் என்ன வேண்டும்? வீட்டுக்கு வந்த பிறகும் அவளை குழந்தை எதிர்பார்க்கும். அவள் வந்தே ஆக வேண்டிய கட்டாயம். இதைவிட எனக்கு ஒரு கேவலம் உண்டா? கேள்வி மேல் கேள்வி வந்தது. என்ன செய்வது? அவள் இருக்கும் வீட்டில் நான் இருக்க மாட்டேன், ஒரு நாளும் இருக்க மாட்டேன். நான் எங்கே போவேன்? எனக்கு ஒரு உத்தியோகம் இல்லை. இன்று வரை சொந்த காலில் நிற்கவில்லை. புருஷனை நம்பி வாழ்பவள் நான் எப்படி தனித்து இயங்க முடியும்? அத்தனையும் வெறியாக மாறி ரேகா மேல் திரும்பியது. கணவன், குழந்தை என்ற பாசமெல்லாம் அறவே அற்று போனது. நான் என்பது பூதாகரமாக நின்றது. இத்தனையும் கடந்து இந்த உலகத்தில் எனக்கு மிஞ்சியது பெருத்த அவமானம்தான். நான் உயிரோடு இருக்க வேண்டுமா? அந்த கேள்வி மிரட்டியது, அச்சமூட்டியது. எதற்காக சாக வேண்டும்? நாளை நான் செத்துவிட்டால் வசதியாக ரேகா இரண்டாவது மனைவியாகி இந்த வீட்டில் செட்டில் ஆகி விடுவாள். கூடாது. நான் இருந்து அவளை நாரடிக்கிறேன். உள்ளுக்குள் வெறி ஓடியது. என் குழந்தை பிழைத்து விட்டதே என்று அவளிடம் நன்றி சொல்லி சிநேக பாவத்துடன் போகலாம் என்று தோன்றவே இல்லை. காரணம் புரியவில்லை. பழி உணர்ச்சி ஒரு மனிதனை கீழே தள்ளும் என்பதை தாரா ஏனோ புரிந்து கொள்ளவே இல்லை. குழந்தை படிப்படியாக தெளிய தொடங்கிவிட்டது. ரேகா இருக்கிறாள் என்பது தெரிந்ததும் குழந்தைக்கு மனதிற்குள் உற்சாகம் வந்துவிட்டது. டாக்டர் உமாவை பரிசோதித்து விட்டு, பிரச்சனையே இல்ல, நீங்க நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஆனா வீட்ல போய் 4-5 நாளாவது குழந்தை பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். சரி டாக்டர். சண்முகம் பணத்திற்கு ஏற்பாடு செய்து பில்லை கட்டினான். மூச்சு திணறியது. ரேகா, புறப்படு. அங்கதான் தங்க போற. அதான் சார் குழப்பமாயிருக்கு. எப்படி ஒரு யுத்தத்தை சமாளிக்க போறோம்னு இருக்கு. குழந்தைக்காக நீ இருந்துதான் ஆகணும் ரேகா. சரி, கூடுமான வரைக்கும் இறைச்சல் வேண்டாம். நீங்களும் பொறுமையா இருங்க. சண்டைன்னு ஆயிட்டா குழந்தைங்க ரெண்டையும் அது பாதிக்கும். காலை 11 மணிக்கு கார் வீட்டு வாசலில் நின்றது. ஆன்ட்டி, தூக்கிக்கோ. ரேகா குழந்தையை தூக்கி கொண்டுதான் படியேறினாள். தாரா ஹாலில் இருந்தாள். ரேகா குழந்தையை நேராக பெட்ரூமில் கொண்டு போய்விட்டாள். அவளது துப்பட்டாவை உமா பிடித்து கொண்டது. நான் போக மாட்டேம்மா, கவலைப்படாத. பசிக்குது ஆன்ட்டி. பிரெட் தான் சாப்பிடலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணி தரட்டா? கொடுங்க. ரேகா பிரெட்டை கூடையிலிருந்து எடுத்துக்கொண்டு சமையல் கட்டிற்குள் நுழைந்தாள். தாரா வந்தாள். இது என் வீடு. என் வீட்டு சமையல் கட்டுக்குள்ள கண்டவங்க நுழைய வேண்டாம். இத பாருங்க மேடம், எனக்கு உங்க வீட்டு கிச்சன்ல வேலை பார்க்கணும்னு ஆசை இல்ல. அப்படி ஒரு தலையெழுத்தும் இல்ல. குழந்தை பிரெட் கேட்டது, அத பண்ணி கொடுக்கதான் வந்தேன். அத நான் செஞ்சு தர மாட்டேனா? தாராளமா செய்யுங்க. இன்ஃபேக்ட் குழந்தைக்கு அம்மா நீங்க தான் செய்யணும். அத நீ சொல்லணுமா? விலகு. ரேகா தள்ளி நின்றாள். தாரா மளமளவன பிரெட் டோஸ்ட் தயாரித்தாள். பிளேட்டில் எடுத்தாள். உள்ளே போனாள். உமா, இந்தா பிரெட் டோஸ்ட். ஆன்ட்டி எங்கம்மா? நான் உனக்கு பிரெட் டோஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆன்ட்டி எங்க? ஏண்டி, நான் தந்தா தொண்டையில இறங்காதா? நான் உன்னை பெத்தவ. ஆன்ட்டி நீ வரமாட்டா. சாப்பிடாம இருப்பியா? சொல்லுடி. குழந்தை முகத்தில் ஒரு பீதி அப்புவதை சண்முகம் பார்த்து விட்டான். உள்ளே வந்தான். அம்மாடி, ஆன்ட்டி எங்கேயும் போகல, குளிக்கிறாங்க, இங்கதான் இருப்பாங்க. குழந்தை அழத் தொடங்கியது. அழக்கூடாது குட்டிமா. அருகில் உட்கார்ந்து தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் சண்முகம். அம்மா திட்டுறாங்க. திட்டு வேண்டி, அப்படிதான் திட்டுவேன். சண்முகம் எழுந்தான். வெளியே போ. நானா? நான் இந்த வீட்டு ஐ சே யூ கெட் அவுட். கஷ்டப்பட்டு பொழைக்க வச்சிருக்கோம். இந்த குழந்தைய சாகடிக்க போறியா?
தாரா முகம் வெளிரியது. பதறி போய் ரேகா ஓடி வந்தாள். என்னாச்சு? வெளியே போய் சண்டை போடுங்க சார். குழந்தை கண்ணெதிர நடக்கணுமா? வெளியே போங்க சார் பிளீஸ். இருவரும் வெளியேற கதவை சாத்தினாள் ரேகா. குழந்தை அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஊட்ட தொடங்கினாள். குழந்தை அவளை பார்த்து சிரித்துவிட்டு சாப்பிட தொடங்கியது. உமா, என்ன ஆண்டி? அம்மா பிரெட் கொண்டு வரும்போது நீ சாப்பிடணும். ஏன் என்ன கேட்ட? நீங்க தான் அன்பா ஊட்டி விடுவீங்க, அம்மாவும் அன்பா செய்வாங்க, மறுக்க கூடாது. நான் இப்ப வந்தவ, எப்பவும் உள்ளது அம்மா தானே. அம்மா என்னைக்கும் அன்பா இருந்தது இல்ல ஆண்டி. அப்படி சொல்ல கூடாதுமா. அன்பா இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. இங்கே சமாதானம் சொல்லும் வேளையில் அங்கே சண்டை உச்ச கட்டத்தில் இருந்தது. யார தப்பான வார்த்தை சொல்லி திட்டுற? ஏன் ரேகாவை தான். ஏன் இப்ப கூட ஒரு அம்மாவா உன் மகளை நெருங்க முடியாம ராட்சசியா நிக்கிறியே? நீ ஒரு பொம்பளை அடி. என் குழந்தை மனச களைச்சிட்டா, என் குடும்பத்துல விஷம் மாதிரி ஊடுருவிட்டா. அவளை நான் விட போறதில்ல. என்னடி செய்வ? அந்த நாய் மேல என் குடும்ப வாழ்க்கையில குண்டு வச்சிட்டான்னு கேஸ் போடுவேன். இத பாருடி, அவளை இப்ப கூட நான் அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் உன் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா நீ பதில் சொல்லுவியா? சாகட்டும். என்னடி சொன்ன? பெத்த தாயை விட எவ்வளவு ஒருத்திக்கு மரியாதை கொடுக்கற குழந்தை என்ன பொறுத்த வரைக்கும் செத்தாச்சு. அடி பாவி, நீ நிச்சயமா தாய் இல்ல, பேய் தான். இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது. எனக்கு பயமா இருக்கு. உமா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண கூட நீ தயங்க மாட்ட. எனக்கு கிடைக்காத குழந்தை யாருக்கும் கிடைக்க வேண்டாம்னு இருப்ப. தாரா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். வெளியே போயிடு. நிச்சயமா சொல்றீங்களா? ஆமா, 4 பேரை வச்சு கட்டுன இந்த தாலியை காட்டி ரகலை பண்ணுவேன். இப்பவே ஊரை கூட்டி நியாயம் கேக்குறேன். கூந்தல் விரிந்து கிடந்தது. ஒரு பத்திரகாளி தோற்றத்தில் இருந்தாள். வாசலை நோக்கி நடந்தாள். ரேகா ஓடி வந்தாள். பக்கத்து வீட்டம்மா வந்து விட்டாள். என்ன தாரா? எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லம்மா. அழத் தொடங்கினாள் தாரா. மறுபடியும் வந்துட்டாளா அவ? இன்னும் 4 பேர் கூடிவிட்டார்கள். சண்முகம் ரேகாவும் வெளியே வந்தார்கள். ஏன் சார் இப்படி பண்றீங்க? கட்டின மனைவி குத்து விளக்காட்ட வீட்டுல இருக்கும்போது சின்ன வீடு தேவையா? சின்ன வீடு இருக்கட்டும் முனுசாமி, அத வீட்டுக்கே கூட்டிட்டு வர்றது நியாயமா? இன்னொருவன் கேட்டான். ஏமா, ஒரு குடியை கெடுக்கிறதுல உனக்கு என்னமா லாபம்? ஒரு பொம்பளை சாபம் சும்மா விடாதுமா. இத பாருங்க, இது ஏன் குடும்ப விஷயம். தயவு செஞ்சு போயிடுங்க. சண்முகம் கை கூப்ப, எப்படி சார்? வீட்டுக்குள்ள நடந்தா சரி, வீதிக்கு வந்துட்டீங்க, வராம இருப்போமா? 2வது, மரியாதைப்பட்டவங்க வாழ்ற தெரு இது. வப்பாட்டிகள் வர தொடங்குனா எப்படி ஒழுக்கம் நிலைக்கும்? சண்முகத்தின் உடல் ஆத்திரத்தில் ஆடியது. ரேகா தலை குனிந்து நின்றாள். இத பாருமா, போயிடு. இனி வராத, புரியுதா? வந்தா சும்மா இருக்க மாட்டோம், நடவடிக்கை எடுப்போம். கூட்டம் கலைந்து போனது. மூவரும் உள்ளே வர, இனி நான் வர முடியுமா சார்? இங்கே ஒரு பாவமும் செய்யாதனா கல்லடி படணுமா? சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருமா ரேகா. கண்ட நாய்ங்க படுத்த படுக்கையா இருந்தப்ப பாத்துக்க நீ வேண்டி இருந்தது. எத்தனை கஷ்டப்பட்டு உழைச்ச. குழந்தை மட்டும் நீ வரலன்னா செத்தே போயிருக்கும். இத்தனை செஞ்ச உனக்கு நன்றியும் சொல்லாம நடு வீதியில வச்சு அவமானப்படுத்தியாச்சு. எனக்கு தலையெழுத்து. இருந்துதான் ஆகணும். உனக்கு என்ன வேணும்? குழந்தைக்காக ராத்திரி மட்டும் இருந்துட்டு காலையில புறப்பட்டு போயிடுமா? போனா அந்த அதிர்ச்சியில குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமே சார். பெத்த தாய் இருக்காளே, 10 மாசம் சுமந்து பெத்த பேய். அதுவும் இந்த தெரு ஜனங்களுமா சேர்ந்து குழந்தைய பழைக்க வைக்கட்டும். சார், நீ உள்ள போமா. சண்முகம் தாரா அருகில் வந்தான். இத பாருடி, இன்னியோட நமக்கு மத்தியில உள்ள பேச்சு நிக்குது. உலகத்தோட பார்வைக்கு நீ என் மனைவி, அவ்வளவுதான். நமக்கு மத்தியில எதுவும் இல்ல. வேகமாக உள்ளே போய்விட்டான். விடிய விடிய யாருமே உறங்கவில்லை. காலையில் கண் விழித்ததும் ரேகா குளித்து விட்டு புறப்பட தயாராகிவிட்டாள். குழந்தையிடம் வந்தாள். ஆண்டி, சொல்லுமா, நீங்க போறீங்களா? அதன் குரலில் அழுகை முட்டியது. உமா, ஆண்டி போகட்டுமா. இங்க இருந்தா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உனக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? சண்முகம் திணறினான். எனக்கு புரியும் ஆண்டி. ராத்திரி நீங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அருண் என்கிட்ட வந்து பேசினான். உங்க அண்ணனா? ஆமா, வெளியில சண்டை நடக்குது. நம்மால ரேகா ஆண்டிக்கு அவமானம், எல்லாரும் திட்டுறாங்க. இனிமே நாம ஆண்டிய தொந்தரவு பண்ண கூடாது, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அருண் சொன்னான். அப்புறம் நான் யோசிச்சேன், ஆண்டி பாவம், நீங்க எங்களால உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, நீங்க போயிடுங்க. டைம் கிடைச்சா இங்க வரலாம்னா வாங்க. இல்லம்மா, ஸ்கூலுக்கு வரேன். தேங்க்யூ ஆண்டி. இருவரும் முத்தமிட்டார்கள். ரேகாவுக்கு கண்கள் கலங்கி விட்டன. சார், குழந்தைங்களுக்கு நம்ம விட விவேகமும் தெளிவும் இருக்கு. நான் வர்றேன். ரேகா வெளியேறிவிட்டாள். தாரா குழந்தைக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு வந்தாள். நீ தர வேண்டாம். என்னடி சொல்ற? உனக்காக இப்பவும் நல்லதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டிய நீ வீட்டை விட்டு விரட்டிட்ட. தெருவுல உள்ள எல்லாரும் ஆண்டிய திட்டுனாங்களாம்.
அதனால என்னடி? ஆன்ட்டி இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும்னு நாங்க சொல்ல முடியாது. ஆனா நீ எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். வேற யார் செய்வாங்க? எங்க அப்பா. தாரா முகத்தில் கோப ஜுவாலை வீசியது. குழந்தைகள் சுத்தமாக புறக்கணிக்க தாரா நிலை குலைந்து போனாள். அவள் இதை எதிர்பார்க்கவில்லை. ஆத்திரம் கண்களை மறைத்தது. விவேகம் விடை பெற்று கொண்டது. நிதானமும் அன்பும் தன் பந்தங்களை பாசத்தை மீட்டு தரும் என்பது ஏனோ தாராவுக்கு புரியவே இல்லை. வெறி பிடித்தவள் போல ஆகிவிட்டாள். குழந்தைகளிடம் இன்னும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள தொடங்கிவிட்டாள். பெற்ற தாயே ஒரு மாற்றாந்தாயின் மனநிலைக்கு அங்கே வந்தது. தாறுமாறாக திட்டுவது, அடிப்பது என ஆரம்பித்து விட்டாள். குழந்தைகள் மிரண்டன. அப்பாவிடம் சொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று ஆகிவிட்டது. இத்தனைக்கும் இப்போதும் வீட்டு வேலைகளை செய்வது சண்முகம்தான். தாரா ஒரு துரும்பை கூட கிள்ளி போடுவதில்லை. ஆனால் வெறி மட்டும் இருந்தது. உமா அப்பாவிடம் கொட்டி தீர்த்து விட்டது. அம்மா வேணாண்டாடி, அம்மாவை பார்க்கவே பயமா இருக்கு. உனக்கும் பிரச்சனை, எங்களை ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுரு, நீ நிம்மதியா இருக்கலாம். சண்முகம் நிலை குலைந்து போயிருந்தான். பிஞ்சு குழந்தைகளை ஒருத்தி இப்படியா ஒரு மனநிலைக்கு கொண்டு வருவாள்? அவளிடம் பேச வேண்டும். தாராவுக்கு வெறி முற்றிவிட்டது. சண்முகம் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிவிட்டு அவசரமாக ஆபீஸுக்கு புறப்பட்டான். தாரா எழுந்து கூட வரவில்லை. இப்போதெல்லாம் நினைத்தால் செய்யலாம். உடல்நிலையும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் செய்வதில்லை. சண்முகம் அவளுக்கு சகலமும் ஹாட் பேக்கில் போட்டு டைனிங் டேபிளில் வைத்து விட்டுதான் செல்வான். புறப்பட்டான். சொல்லிக் கொள்ளவில்லை. எரிச்சலாக இருந்தது. ஆபீஸுக்கு வந்து விட்டான். குட் மார்னிங். எதிரே வந்து நின்றாள் ரேகா. அவன் பேசாமல் இருந்தான். ரேகா வந்திருக்கேன் தெரியுதா? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அவள் கேட்டதுதான் தாமதம். கொட்ட தொடங்கிவிட்டான் சண்முகம். ரேகா எதிரே உட்கார்ந்து விட்டாள். அவசரப்படாதீங்க, அவங்க டோட்டலா தன்னை இழந்தாச்சு. நீங்க அப்படி இருக்க கூடாது. ஒரு மனுஷனுக்கு பொறுமைக்கும் எல்லாம் உண்டு ரேகா. உங்க பொறுமைக்கு அது இல்ல சார். என்ன கேட்டா நல்ல ஹாஸ்டல், அட்டாச்டு ஸ்கூலா கொண்டு போய் குழந்தைங்களை விட்டுருங்க. முடியாது ரேகா, செலவாகும். ஏன் ஒரு சம்பளத்துல அது சாத்தியம் இல்ல. ஏற்கனவே ஏகப்பட்ட பிடித்தம். வெளியில வேற வட்டி கட்டுறேன். அடுத்த சம்பளம் வந்தா நான் பட போற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீங்க கவலைப்பட வேண்டாம் சார். நான் தனி மனுஷி, யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டாம். குழந்தைங்க சம்பந்தப்பட்ட எல்லா செலவுகளையும் நான் ஏத்துக்கிறேன். அது எப்படி ரேகா? அதுல தப்பு இல்ல. எனக்கும் சந்தோஷமா இருக்கும். சரி, அத பத்தி அப்புறம் பேசலாம். நிறைய வேலை இருக்கு. அவள் திரும்ப ஆபீஸுக்குள் தாரா நுழைந்து கொண்டிருந்தாள். இவங்க ஏன் இங்க வராங்க? சண்முகம் ஆடி போய்விட்டான். தாரா, எதுக்கு நீ வந்த? உங்க வண்டவாளம் தெரிஞ்சு போச்சு. ஆபீஸுக்கு வேலைக்கு வரீங்களா இல்ல லவ் பண்ண வரீங்களா? சண்முகத்துக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த லோலாயி இத்தனை நாள் வீட்ல வந்து என் குடிய கெடுத்தா. இப்ப ஆபீஸ்ல என் புருஷனை புடிச்சு வச்சிருக்கா. தாரா, நிறுத்துங்க. உங்க புத்தி எல்லாம் 4 பேருக்கு தெரியட்டும். ஆபீஸ் மொத்தமும் சேர்ந்து விட்டது. சண்முகம் தலை பூமிக்கு அடியில் போய்விட்டது. ரேகாவால் நிற்க கூட முடியவில்லை. எம்டி வெளியே வந்து விட்டார். என்னது கூச்சல்? யாரது? உதவியாளர் போய் எம்டி காதில் ரகசியமாக விவரத்தை சொல்ல, சத்தம் போடக்கூடாது, இது ஆபீஸ். சண்முகம், அவங்கள அனுப்பிட்டு நீங்க வாங்க. தாரா அவரிடம் வந்தாள். சார், நீங்களே நியாயம் சொல்லுங்க. கட்டுன பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யலாமா? இந்த பாவி என் புருஷனை என் குழந்தைகளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. இவளை உடனே இந்த ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு நீக்குங்க. மேடம், இது ஆபீஸ். உங்க பர்சனல் விவகாரங்களை இங்க வந்து பேசாதீங்க. வெளியே போங்க. சண்முகம், நீங்களும் அவங்க கூட போங்க. இருடி, உன்னை ஊரை விட்டு துரத்தல. என் பேர் தாரா இல்ல. ஆபீஸ் மொத்தமும் ஸ்தம்பித்திருந்தது. ஆபீஸ் எம்டி ரேகாவை மட்டும் அழைத்து பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டார். நெஞ்சுக்குள் அலை வீசியது. ச்சே, எத்தனை உதவிகள் செய்தேன். ஆபீஸுக்கே தேடி வந்து அவமானப்படுத்தி விட்டாளே. இவளை இப்படியே விட்டால் எந்த எல்லைக்கும் போவாள். ஊரில் இருக்க விட மாட்டாள். ஓட ஓட நிச்சயமாக விரட்டுவாள். கூடாது, நானும் ஏதாவது செய்தாக வேண்டும். பாவம் சண்முகம் சார், அந்த ராட்சசியை இழுத்து கொண்டு போயிருக்கார். என்ன பாடுபடுத்துகிறாளோ. வீட்டுக்குள் கொண்டு வந்து அவளை தள்ளி கதவை தாளிட்டான் சண்முகம். அவன் கண்களில் வெறி மின்னின. என்ன கொல்ல போறீங்களா? அந்த பாவத்தை நான் ஏண்டி செய்ய போறேன்? நான் ஏற்கனவே செத்தாச்சு. உன்னை எப்படி கொல்ல முடியும்? அவள் பேசவில்லை. ஏன் ஆபீஸுக்கு வந்த? ஏன் அவளை அவமானப்படுத்தின? இதையெல்லாம் நான் கேட்க போறதில்ல. கேட்டும் லாபம் இல்ல. நான் அவளை என்ன பேச விடுடி. நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. என்ன? உன்னை விவாகரத்து பண்ண போறேன். அதுக்கு நான் சம்மதிக்கணும். சம்மதிக்கலனா நீ வெள்ளை சேலை கட்ட வேண்டியது வரும். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு அர்த்தம். அவள் விக்கித்து போனாள். நிச்சயமா நான் தற்கொலை பண்ணிப்பேன். எனக்கு இன்னைக்கு நேர்ந்த அவமானத்துக்கு நான் அதை உடனடியா செய்யணும்.
ஏதோ இன்னும் தயங்குறேன். ஏன் தெரியுமா? என் 2 குழந்தைகள். சண்முகம் சட்டென அழத் தொடங்கினான். தாரா பேசவில்லை. ஒரு ஆம்பளைய அழ வைக்கிற சக்தி உனக்கு இருக்குடி. பாசத்தால கண்ணீர் வரலாம், பயத்துல கண்ணீர் வரலாம், ஆனா அவமானம் தாங்காம ஒரு ஆம்பளை அழக்கூடாதுடி. நான் இப்ப அழறேன், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்களை என்னையும் என் குழந்தைகளையும் விட்டுரு. அவள் பேசவில்லை. உன் அராஜகம் தொடர்ந்தா நிச்சயமா நான் சாவேன், இது சத்தியம். உள்ளே போய் கதவை தாளிட்டு கொண்டு விட்டான். தாரா கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றாள். தன் அறைக்கு வந்து விட்டாள். மேலும் கீழும் நடந்தாள். அவளிடம் ஒரு கொந்தளிப்பு இருந்தது. இப்போது வெறி போய் பயம் வந்து விட்டது. ஒருவேளை தற்கொலை செய்து விட்டால் எப்படி? அந்த கேள்வி அவளை ஆட்டி படைத்தது. விவாகரத்தா? இந்த மனிதனை விட்டால் நான் எங்கே போவேன்? என் குழந்தைகளை என்னிடமிருந்து அந்த பாவி பிரித்து விட்டாளே. திரும்பவும் அறிவை விட உணர்ச்சிதான் அதிகம் வேலை செய்ய தொடங்கியது. நள்ளிரவு 1 மணிக்கு குபீரென வேர்க்க சண்முகம் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான். மாரை குப்பன அடைத்தது. கடவுளே, என்ன இது? மெல்ல எழுந்த போது சம்மட்டியால் அரைந்ததை போல ஒரு வலி. மாரடைப்பா? அதை நினைத்த போதே டென்ஷன் கூட தொடங்கிவிட்டது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாம் என நகர நினைத்தால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. தொண்டையை விட்டு குரல் தாண்டவில்லை. திடீரென மூச்சு விட முடியவில்லை. வலி அதிகமானது. இரவு நேரம் நான் யாரை அழைப்பது? குழந்தைகள் 2ம் நல்ல உறக்கத்தில் இருந்தன. வலி தாங்காமல் மயக்கம் வர தொடங்கியது. கைப்பட்டு ஃப்ளவர் வாஷ் விழ அருண் எழுந்து விட்டான். அப்பா விழுவதை பார்த்தான். அப்பா, உனக்கு என்னாச்சு? தாரா எழுந்து விட்டாள். என்னங்க, உங்களுக்கு என்னாச்சு? அவசரமாக டெலிபோனுக்கு ஓடினாள். ஏதோ ஒரு நம்பரை சுழற்றி விவரம் சொன்னாள். என்ன முதலுதவி என தெரியாததால் தவித்தாள். குழந்தைகள் அழத் தொடங்கின. 15 நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது. அதற்குள் சண்முகம் மயங்கி விட்டான். அவனை ஏற்றிக்கொண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வண்டியில் ஏறினாள். குழந்தைங்க வேண்டாங்க. குழந்தைகள் இறங்கி கொண்டு விட்டன. தெரு கூடிவிட்டது. 2 குழந்தைகளும் வீட்டிற்குள் வந்து விட்டன. கதவை தாளிட்டு விட்டு அழத் தொடங்கினார்கள். கடவுளே, எங்க அப்பாவை காப்பாத்து. அவர் இல்லைனா நாங்க எப்படி இருப்போம்? ஆஸ்பத்திரியில் ஆம்புலன்ஸ் நின்றதும் ஸ்ட்ரெச்சர் அவசரமாக உள்ளே எடுத்து செல்லப்பட்டது. பரபரவென பறந்தார்கள். எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போனார்கள். கதவு சாத்தப்பட்டது. தாரா தவித்து போய் நின்றாள். ஓ அராஜகம் தொடர்ந்தா நிச்சயமா நான் சாவேன், இது சத்தியம். விவாகரத்துக்கு சம்மதிக்கலனா நீ வெள்ள சேலை கட்ட வேண்டியது வரும். அந்த வாக்கியம் திரும்ப திரும்ப காதில் ஒலித்தது. டாக்டர் வெளியே வந்தார். டாக்டர், எப்படி இருக்கு? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குமா? எதுக்கும் வேண்டி உங்களுக்கு சொல்லிடுங்க. தாரா துடித்து போனாள். சண்முகத்தின் குடும்பம் பெரிய குடும்பம், சொல்லிவிட வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு ஆதரவு நமக்கும் வேண்டும். இந்த மாரடைப்பு எதனால்? திடமாக இருந்தாரே, நான் பண்ணும் ஆர்ப்பாட்டம் தான் காரணமா? கடவுளே, எனக்கு அவர் ஒருவர் தானே நாதி. அவர் இல்லாவிட்டால் நான் எங்கே போவேன்? கேள்வி மேல் கேள்வி வந்தது. கூடவே பயமும் வந்தது. எதிர்காலமே இருட்டாக இருந்தது. நல்ல மனைவியாக நான் வாழவில்லையா? அந்த அதிர்ச்சி தான் அவரை மரண படுக்கையில் தள்ளிவிட்டதா? தவித்தாள். விடிய தொடங்கிவிட்டது. காலை 5 மணிக்குள் உள்ளூரில் இருந்த சண்முகத்தின் மொத்த உறவுகளும் வந்துவிட்டன. என்னாச்சு? குழந்தைங்க எங்க? ஆளாளுக்கு கேள்வி கேட்டார்கள். தாரா பதில்களை சொல்லிக் கொண்டே போனாள். ஆபீஸில் தெரிந்தவர் மூலம் விவரம் தெரிந்து ரேகாவும் வந்துவிட்டாள். தாரா முகம் கடுகடுப்பானது. ரேகா டாக்டரை போய் பார்த்தாள். எப்படி இருக்கு டாக்டர்? ஹோப் இல்லமா? எந்த நேரமும் அவரோட மூச்சு நிக்கலாம். ரேகா ஒரு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு வேகமாக வீட்டிற்கு சென்று குழந்தைகள் இருவரையும் அழைத்து கொண்டு மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தாள். அதற்குள் அங்கே டாக்டர் வெளியே வந்தார். யாருங்க ரேகா? தாராவுக்கு பற்றி கொண்டு வந்தது. சண்முகம் அந்த பேரை தான் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கார், வரவழையுங்க. தாராவால் தாங்க முடியவில்லை. கட்டின மனைவி நான் இங்கே குத்துக்கள் போல் இருக்க அவளை ஏன் வர சொல்றார்? ரேகா மெல்ல உள்ளே நுழைந்தாள். சண்முகம் விழித்திருந்தான். ரேகா, வந்துட்டேன். நான் எங்கேயும் போகல சார், இங்கதான் இருக்கேன். கிட்டக்க வா. வந்தாள். ரேகா, எனக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் நினைக்கவே இல்ல. இல்ல சார், எந்த முடிவும் இல்ல. நீங்க குணமாயிடுவீங்க. ரேகா, என் மரணம் எனக்கே தெரிஞ்சாச்சு. அதை இனி தடுக்க முடியாது. ஒரு விதத்துல அந்த பிசாசு கிட்ட இருந்து எனக்கு விடுதலை. ஆனா என் குழந்தைங்களை விட்டு பிரிய எனக்கு மனசு இல்லம்மா. அப்படி சொல்லாதீங்க சார். ரேகா, நான் செத்துடுவேன். அந்த பாவி கிட்ட என் குழந்தைகள் இருக்காது. குழந்தைகளை நீ தான் காப்பாத்தணும். ரேகா அழுதாள். குழந்தைங்க வந்திருக்கா? கூட்டிட்டு வர்றேன். 2 குழந்தைகளையும் அறையில் அழைத்து தலையை தடவி கொடுத்தான். முத்தமிட்டான். குழந்தைகளால் தாங்க முடியவில்லை. ரேகா, குழந்தைகளை பாத்துக்கோ. உனக்கு என்ன இடைஞ்சல் வந்தாலும் என் குழந்தைகளை மட்டும் விட்டுறாதம்மா. செய்வியா?
கண்களில் ஒரு தீவிரம் வந்து உட்கார்ந்தது. ரேகா அவன் கைகளை பிடித்து கொண்டாள். அவளையே பார்த்தான். பாவை அப்படியே நின்றுவிட்டது. கண்கள் வழியாக உயிர் வெளியேறியது. குழந்தைகள் அருகில் வந்தன. ஆன்ட்டி, என்னாச்சு? ரேகா அவனது கண்களை மூடினாள். அப்பா சாமி கிட்ட போயாச்சு. செய்தி வெளியே வந்ததும் சண்முகத்தின் உறவுகளும் தாராவும் கதறி கதறி அழத் தொடங்கினார்கள். மற்ற ஆஸ்பத்திரி ஃபார்மாலிட்டிகளை முடித்துவிட்டு சண்முகத்தின் உடல் அங்கிருந்து எடுக்கப்பட்டது. வீட்டிற்கு எடுத்து வந்தார்கள். ஆபீஸ் மொத்தமும் திரண்டு வந்து விட்டது. தாரா எழுந்தாள். ரேகாவிடம் வந்தாள். அவர் சாவுக்கு நீதான் காரணம். முதல்ல நீ வெளியே போ. ரேகா நிமிர்ந்தாள். அவரோட இறுதி சடங்குகள் நிறைவேறும் போது நீ இங்க இருக்க கூடாது. வெளியே போ. குழந்தைகள் இரண்டும் வந்தன. நாங்களும் ஆண்டி கூட போவோம். உதச்சு உள்ள தள்ளுவேன். இல்ல, நாங்க போவோம். இது அம்மாவே இல்ல, பேய், பிசாசு. எங்க அப்பா செத்து போக இதுதான் காரணம். அருண் குரல் எடுத்து கத்த தொடங்கினான். அங்கிருந்தவர்கள் மிரண்டு போனார்கள். எங்களையும் இது கொல்ல பாக்குது. ஆண்டி காப்பாத்துங்க, கதறிவிட்டன குழந்தைகள். ரேகா தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். படி இறங்கினாள். நில்லுமா, பெத்த பிள்ளைக வாய்க்கரிசி போட வேண்டாமா? சண்முகத்தின் அண்ணன் கேட்டார். நான் தடுக்கல சார், ஆனா இந்த குழந்தைகளை பாத்துக்க சொல்லி சார் எனக்கு உத்தரவு போட்டிருக்கார். நான் பொய் சொல்லல. குழந்தைகளும் சாட்சி, டாக்டரும் சாட்சி. சாவு வீட்ல வச்சு பிரச்சனைகள் வரக்கூடாதுமா. எதுவானாலும் அப்புறமா பேசிக்கலாம். உள்ள வாமா. தாரா ரேகாவை பார்த்து கத்தினாள். அவ மோசமானவ, உள்ள விடாதீங்க. இல்ல, ஆண்டி ரொம்ப நல்லவங்க. இதுதான் பேய். குழந்தைங்க பெத்த தாய பேசாதுமா. அதுங்களே பேசுதுன்னா அவ எப்படிப்பட்டவளா இருப்பா? சண்முகத்தின் அம்மா குமுறினாள். பாசமுள்ளவ எங்க புள்ள சண்முகம். அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சவ இந்த பாவிதான். மற்ற இரு சகோதரிகளுக்கும் அம்மாவின் கருத்தில் உடன்பாடு இருந்தது. குழந்தைகளும் வாய்க்கரிசி போட ரேகா ஒதுங்கி நின்றாள். பாடை உயர்த்தப்பட்டது. சண்முகம் தன் இறுதி ஊர்வலத்தை தொடங்கிவிட்டான். குழந்தைகள் இரண்டும் ரேகாவை கட்டி கொண்டு கதறினர். சண்முகம் அடுத்த அரை மணியில் கொழுந்து விட்டு எரிய தொடங்கினான். பாசம் காட்டிய ஒரு மனிதனின் ஆயுள் பரிதாபமாக முற்றுப்புள்ளியை வைத்துக் கொண்டது. காரியங்கள் நடந்து முடிந்துவிட சண்முகத்தின் உறவுகள் அத்தனையும் புறப்பட்டு விட்டன. யாரும் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் பக்கமும் நியாயம் இருந்தது. ஒழுங்காக இருந்த காலத்தில் தாரா ஒட்டவே இல்லை. இப்போது அவர்களது உறவே போன பிறகு தாராவை அவர்கள் மதிப்பார்களா? வீடே காலியாக கிடந்தது. தாரா தவிர ரேகாவும் குழந்தைகளும். அந்த வீட்டுக்காரர் வந்து விட்டார். அம்மா, இந்த வீட்ல நீங்க தொடர்ந்து இருக்க போறீங்களா? இல்லனா ஒரு மாசம் நோட்டீஸ் தரேன். நான் வேற ஆளை வைக்கணும். தாரா ஆடி போனாள். இந்த வீட்டுக்கு 6500 ரூபாய் வாடகை. எப்படி தர்றது? எப்படி சாப்பிடுறது? நான் காலி பண்ணிக்கிறேன். வேற வீடு தேடிக்க எனக்கு டைம் தரணும். ஒரு மாசத்துக்கு மேல முடியாதுமா. போய்விட்டார். சண்முகம் இருந்த நேரம் சண்டை போடும்போது வக்காலத்துக்கு வந்த தெருவாசிகள் இருந்த இடம் தெரியவில்லை. அவள் ஏதாவது உதவி கேட்டுவிடக் கூடாது என்று பயந்து பின்வாங்கினார்கள். தாரா படித்தவள் தான், ஆனால் வேலைக்கு போகவில்லை. வெறும் டிகிரி மட்டும்தான். எந்த டெக்னிக்கல் தகுதியும் இல்லை. ஆரம்பம் முதலே எந்த கஷ்டமும் தராமல் சண்முகம் உருவாக்கிவிட்டான். இப்போது எல்லாம் சேர்ந்து விட்டது. தனி மனுஷி. குழந்தைகள் கூட அருகில் வருவதில்லை. ஆன்ட்டி, நம்ம போகலாமா? தாராவிடம் வந்தாள் ரேகா. நான் புறப்படுறேன். நிமிர்ந்தாள் தாரா. குழந்தைகளுமா? இப்பவும் நான் கட்டாயப்படுத்தல. நீங்க தான் அம்மா. ஆனா குழந்தைகள் மனநிலை வேற மாதிரி இருந்தா என்ன செய்ய முடியும்? திரும்பி குழந்தைகளை பார்த்தாள். அவை மிரண்டு ரேகாவின் பின்னால் ஒளிந்து கொண்டனர். இவங்க 2 பேரும் தற்காலிகமா என்கிட்ட இருக்கட்டும். மனச மாத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். தாராவிடமிருந்து ஆவேசம் சுத்தமாக தொலைந்து போயிருந்தது. இப்போ நான் என்ன செய்வேன்? ஒரு புது வேலையை தேடிக்கணும். யார் வேலை தருவார்கள்? தங்குவதற்கு ஒரு வீடு பிடிக்க வேண்டும். குழந்தைகள் என்னிடம் ஒட்டவில்லை. மொத்த பாரமும் தலைக்கேறியது. எதிர்காலம் மிரட்டியது. ரேகா குழந்தைகளுடன் புறப்பட்டு விட்டாள். தனியாக நின்றாள் தாரா.